அன்பே சிவம் மனமே குரு என்றுணர்த்திய குருவே போற்றி. வீட்டிலேருந்து வரங்கய்யா. சரி. இப்போது தொடர்ந்து ஒரு 6 மாதமாக என்னால் முடிஞ்ச வரைக்கும் ஒரு 50 பேருக்கு அன்னதானம் பண்ணுங்க ஐயா. உங்கள் ஃபோட்டோ வச்சு தான் ஐயா செஞ்சுன்னுக்கிறேன். தெரியுமா ஐயா? இப்போ ரயில்வேல் தானே வேலை செய்கிறேன். ஆமாம் ஐயா, ரயில்வேல் சரி ஐயா. ஐயா இப்போது ஒய்ஃபுக்கும் கவர்மெண்ட் வேலை கிடச்சிக்குது ஐயா. கவர்மெண்ட் வேலை கிடச்சிருக்குது ஐயா. சந்தோஷம். ஆனால் அதுக்கு போனால் வந்து இப்போ அந்த பணியெல்லாம் தொடர முடியாத மாதிரி நிலைமை இருக்குது ஐயா. அதுக்கு தான் ஐயா கிட்ட அது அந்த வேலைக்கு போனால் இப்போ வீட்டையும் பார்க்கணும். ஏம்பா நல்ல விஷயம் தானேப்பா. சரிங்க. பொண்டாட்டிக்கு அவன் வேலை கிடைக்கலன்னு இவன் லட்சக்கணக்கில் செலவு பண்ணிக்கிறான். உன் பொண்டாட்டிக்கு வேலை கிடைச்சது கஷ்டம்ன்ற நல்ல விஷயம் தானே. எத்தனை பசங்க? 2 பசங்க. 2 பசங்க காப்பாற்றணும்ல. பின்னாடி உங்களை விட அதுங்க நல்லா இருக்கணும்ல. அப்போ 2 பேர் சம்பாதிச்ச நல்லது தானே. கொஞ்சம் சிரமமாக தான் இருக்கும் சாப்பாடு கிப்பாடு செய்யறதுக்கு. அது பார்க்கக்கூடாது. வருமானம் வருது இல்லை பின்ன. சரிங்க. அது நல்ல விஷயம் தானேப்பா. நல்லா இருங்க. சரி. வாழ்க்கையில் எப்பவுமே எல்லாரும் நல்லா இருக்கணும், உழைச்சி சம்பாதிக்கணும். சரிங்க. அதுதான் வாழ்க்கையின் தத்துவமே. ஓசியில் உட்காந்து துன்றது இல்லை. சரிங்க. உழைச்சி எவன் சாப்பிட்றானோ நபிகள் நாயகம் 1 லட்சம் பேர் நிற்கிறான் அவரை பார்க்கறதுக்கு. பெரிய பெரிய கோடீஸ்வரன், பெரிய பெரிய ஜமீன்லாம் நிற்கிறான். அவர் வந்தார்னா பார்ப்பார், ஆசீர்வாதம் பண்ணுவாருன்னுட்டு. அவர் வரார். வந்த உடனே எல்லாரையும் பார்த்துன்னு வரா. பெரிய பெரிய பணக்காரெலாம் என்கிட்ட வருவார், உங்ககிட்ட வருவார்னு நிற்கிறான். யாருக்கிட்டும் போல ஒரு பரதேசி ஏழை அவங்ககிட்ட வந்து அவனுடைய கையை எடுத்து இவருடைய தலையில் வச்சுக்கிறாரு. அப்போ எல்லோரும் கேட்குறாங்க, என்ன சாமி நாங்கள்லாம் இவ்வளோ பெரிய ஆளுங்க, நீ எவ்வளோ பெரிய ஆளாக ஒன்றாரா? உழைப்பாளிடாவான்றார். உழைப்பாளிக்கு தாண்டா முதல் முக்கியத்துவம் கொடுக்கணுன்றாரு. அது மாதிரி எவன் ஒருத்தன் உழைச்சி சாப்பிட்றானோ அவனை பார்த்தாவே நான் சந்தோஷப்படுவேன். ஏன் தெரியுமா? நானும் 5 வயசுலேருந்தே உழைச்சுவேன். 1 நாள் 2 நாள் உழைச்சவன் இல்லை. 5 வயசுலேருந்து 69 வருஷம் உழைச்சிருக்கிறேன். அப்படி தான் இன்றைக்கி வரைக்கும் என்னுடைய உழைப்பில் தான் நான் சாப்பிட்டுங்கிறேன். பிள்ளை தயவுலையோ மாமியார் வீட்டு தயவுலையோ அம்மா அப்பா தயவுலையோ வாழலை. அது மாதிரி உழைச்சி சாப்பிட்றோன்னு பார்த்தாவே எனக்கு சந்தோஷம். அதனால் உழைக்கிறது தப்பு இல்லை. நல்லா வேலைக்கு போட்டோம், நல்லபடியாக வாழ. கொஞ்சம் சிரமமாக இருக்கும் குடும்பம் சாப்பாடுக்கு பாட்டு, அது போக போக அட்ஜஸ்ட் ஆகிடும். அதனால் ஒன்றும் பிரச்சனை நல்லா இருக்கும். போ. சரி ஐயா. அப்புறம் அந்த கந்த சஷ்டி கவசத்தில் ஐயா, இந்த பொடிப்புனை நெற்றியை புனிதவேல் காக்க, கதிர்வேல் கண்ணினை, கதிர்வேல் 2 கண்ணினை காக்க, விதிசவி 2 வேலவர் காக்க, நாசிகள் 2 நல்வேல் காக்க, பேசிய வாய்தனை பெருவேல் காக்கன்னு வருது ஐயா. ஆமாம் ஐயா. உங்கள் பக்கத்தில் இருக்கிறதுனால இது வரலையா, வார்த்தை வரலையா ஐயா? அந்த விதிசவி 2 வேலவர் காக்கன்னு இதையா, அதை விதிக்கும் செவிக்கு தானே தொடர். விதி தான் செவி, செவி தான் விதி. அதையா விதியே செவியில் தான் இது. செவின்னா இது இல்லை, இந்த இதுக்கு பேர் காது. சரிங்க. இதுக்கு பேர் செவி, செவி இல்லை. செவின்னா இது. சரிங்க. செவின்னா பூர்வ மையம்னா செவி. மனுஷனுக்கு விதியே அங்கே தாங்குது. இது பேர் காது தான். இது பேர் இதை தான் செவின்னு நினச்சின்னு போங்க. இது இல்லை செவி. செவின்னா இது. பாம்புக்கு கட் செவின்னுவாங்க தெரியுமா? பாம்பு காதுக்குதா? காது இல்லை, ஆனால் கேட்குது தெரியுமா? அதுக்கு அது இதால் தான் கேட்கும். கட் செவின்னு பேர் இதுக்கு. அது மாதிரி செவின்னா பூர்வ மையம் தான் செவி. இது பேர் காது. சரிங்க. ஓ. அடுத்த சாமி, இப்போ வீட்டில் வந்து எல்லா வீட்லேயுமே வந்து காமாட்சி அம்மா விளக்கு வைக்கிறாங்க சாமி. ஆமாம். அந்த விளக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு குழியில் கூட ஒரு எண்ணெய் ஊற்றி திரி வைக்கலாம். ஆனால் அந்த காமாட்சி விளக்கில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த விளக்கு வாங்கும் போதே ஒரு அரும்பு வந்து பார்க்குறாங்க. இத்தனை அரும்பு உள்ள வந்து காமாட்சி ஏறு வரிசையா இறங்கு வரிசையான்ற மாதிரி சொல்கிறாங்க. அது எதனால சாமி? அதாவது அதை முக்கிய யார் மகான்கள் வந்து 1000 பேர் 1000கள் சொன்னாலும் இதுதான்ப்பா தெய்வம்னு அந்த தெய்வத்தோடவே போய் அடைஞ்சிட்டால் கூட மனுஷனோட மனசு எப்படி தெரியுமா? அவன் நம்பினதே காட்சி, அவன் கொண்டதே கோலம்னு வாழக்கூடிய உலகம். நீ எவ்வளோ வேணா சொல்லிக்கோ, எவ்வளோ வேணா பாட்டு பாடு, எனக்கு அதெல்லாம் வேணாம். எங்கள் அப்பா ஒரு தெய்வத்தை காட்டிக்கிறார். இதுதான் குல தெய்வம், இதுதான் உன்னோட தெய்வம், இதை கும்பிட்றா, இதுக்கு ஆடு வெட்டு, கோடி வெட்டு, இல்லை எதுவும் நீ சாப்பிட்றதாச்சும் படைச்சு பண்ணு, இல்லை எதுவுமே பண்ண முடினாலும் அதுக்கு ஒரு வேப்பலையாச்சும் போடு அப்படின்னு சொல்லி எனக்கு ஏதோ ஒரு தெய்வத்தை காட்டியிருக்கிறாங்க. அதை தான் நான் கும்பிடுவேன்னு வாழக்கூடிய உலகம். அப்போ இந்த உலகத்தை மகன்களுக்கு தெரியும். நாம் என்ன காட்டு கற்றுனாலும் இவங்க யார் மண்டையிலும் அது ஏற போகிறதில்லை. அவங்கவுங்க செய்கிறது தான் செய்ய போகிறாங்க. செய்யட்டும்.
இப்போ உங்களுக்கு ஒரு தெய்வம், உனக்கு ஒரு குலதெய்வம், எனக்கு ஒரு குலதெய்வம்னு இங்கே 1000 பேருக்கு 1000 குலதெய்வங்குது. ஆனால் வீட்டில் ஏற்றுற விளக்கு ஒரே விளக்கு. அப்போ அவங்க உஷாராக என்ன பண்ணிட்டாங்கன்னா, உனக்கு இப்படிலாம் சொன்னால் புரியாது அப்படின்னு நீ 1000 தெய்வத்தை ஒன்றா கும்பிடு, ஆனால் வீட்டில் ஒரே விளக்கு ஏற்று. அந்த விளக்கு எப்படி இருக்கணும்? காமாட்சி அம்மன் விளக்காக தான் இருக்கணும். அந்த காமாட்சி அம்மன் விளக்கு கூட எப்படி இருக்கணும்னா 2 யானை வந்து தும்பிக்கையில் போய் போகிற மாதிரி தான் இருக்கணும். எவ்வளோ தெளிவாக அங்கே ஏற்றோன்ட்டான் பாரு. உன் மனசை திருத்த முடியாது, மாற்ற முடியாது. ஆனால் உன்னை அறியாமலே இந்த ஞானத்தை உன் வீட்டு வரைக்கும் ஏற்றோந்து வைக்கிறேன்னு அவங்க வைக்கிறாங்க. அந்த யானை 2 யானை, ஒரு யானை வச்சா போதாதா? தலைக்கு பின்னாடி ஒரு யானை வச்சான்னா பத்தாது. 2 யானையும் வச்சுக்கிறாங்க. ஏன் 2 யானை வச்சுக்கிறாங்கன்னா, இந்த 2 மூச்சு தான் உனக்குள்ளே ஓடுது. இந்த 2 மூச்சையும் நீ ஒன்று சேர்த்து முன்னாடி திரி எறியுது பார்த்தியா, அந்த திரி தான் அக்னிகலை. இந்த 2 யானைன்றது 2 மூச்சுப்பா. இந்த 2 மூச்சை நீ ஒன்று சேர்த்து அக்னிகலைன்ற அந்த திரியை ஏற்று. திரியை ஏற்றினா என்ன பாவம்? நீ எந்த தெய்வத்தை கும்பிடுறியோ அந்த தெய்வமாக நீ ஒரு நாள் மாறுவ. இதுதான் ஒரு வீட்லேயும் நீ குளிக்காமல் போகிற, செய்யாத போகிற, ஒரு விளக்கையை தூங்கி அந்த உடனே ஒரு தெய்வத்துக்கு முன்னாடி ஏதோ ஒரு தெய்வத்தோட பேரை சொல்லி ஒரு விளக்கை ஏற்று. இதோட காரண காரியம் தெரியாமல் கூட ஏற்று. உனக்கு கொடுப்பனை இருந்தால் உன் வாழ்நாளே அதுக்கான காரண காரியம் புரிஞ்சிடும். ஒருவேளை இதில் இங்கே இருக்கிறவங்க எல்லாருக்கும் கூட இனிமேல் காரண காரியம் புரிஞ்சிடும். இதை கேட்குற எல்லாருக்கும் இன்னைக்கு தான் புரிஞ்சுதா? புரிஞ்சுதா? இதுதான் சாமி. எல்லா மகான்கள் வந்து எதையுமே சாதாரணமாக செய்யவே இல்லை. ஒவ்வொன்றுத்துக்கும் ஒரு பெரிய ஒரு விஷயம் இருக்குது. ஆனால் அதெல்லாம் ஜனங்களுக்கு சொன்னால் புரியாது, குழப்பம் வந்துடும்னு எதுவும் நீ பார்க்க வேணாப்பா, எந்த தெய்வத்து பேர் ஒன்றா சொல்லி ஒரு விளக்கு ஏற்றிடுன்னு சொல்லிட்டாங்க. புரிஞ்சுதாப்பா? காமாட்சி விளக்கு நம்ம சும்மா ஏற்றலை. சரிங்க சாமி. இப்போ அந்த காமாட்சி அம்மன் விளக்குல வந்துட்டு ஒரு பக்கம் வந்து 11 இது இருக்குது, இன்னொன்று வந்து இப்படி என்ன 12ன்ற சொல்கிறாங்கல்ல. அப்போ அந்த 12ன்னா நம்ம மூச்சையோடைய அளவு தானே? அது 12னா மூச்சோட அளவு. அந்த 12 அங்கலம் மூச்சு வந்துட்டு போகிறத தான் எல்லாமே அந்த தத்துவம் தான்ப்பா. அந்த 36 கலைகளை வாழக்கூடிய ஒரு உயிர் இந்த மூச்சோடது தான் வாழ்ந்துன்னு கிடையாது. அப்போ அது ஏறு வரிசையில் இருக்கணும்னுவாங்க, இறங்கு வரிசையில் இருக்கக்கூடாது. அப்போ இந்த கணக்கு 12, 36 இந்த கணக்கு எல்லாமே இந்த மூச்சும் இந்த உயிரும் இந்த உடம்புக்குள்ளே எப்படி விளையாடுதுன்றது தான் அங்கே காட்டுறாங்க. புரியுதா? இந்த தீபம் எரிகிற வரைக்கும் தான் இந்த உடலுக்குள்ளே உயிர் இருக்குதுன்னு அர்த்தம். தீபம் அணைஞ்சு போச்சுன்னா அந்த விளக்கு மாதிரி தான் இந்த உடம்பு. அந்த விளக்கு என்னதான் நீ எவ்வளோதான் காசு குத்து வாங்கி கோடிக்கணக்கில் குத்து வாங்கினா கூட, இல்லை தங்கத்திலே செஞ்சால் கூட, எரிஞ்சால் மட்டும்தான் அந்த விளக்குக்கு மரியாதை. அதை போல் அந்த விளக்கு தான் இந்த உடம்பு. இதை நீ 1000 பூசலாம், முருகலாம், 1000 துணிமணி போடலாம், நகை நட்டு போடலாம், இதுக்கெல்லாம் மரியாதை இல்லை. அந்த விளக்கு மாதிரி உள்ள ஒரு திரி எரிஞ்சால் மட்டும்தான் இதுக்கு மரியாதை. இல்லைன்னு சொன்னால் மூடிடுவாங்க சங்கை, ஊதிடுவாங்க சங்கை. அப்போது உள்ள ஒரு திரியை வச்சு எரிய வச்சுருக்கிறான். அதுக்கு எரியாமல் எண்ணெய் விட வேண்டியது நம்மளோட வேலை. அந்த எண்ணெய் வேறு வெண்ணெய் வேறு எதுவும் இல்லை, நம்மளுடைய எண்ணம் தான் அதோட எண்ணெய். நம்மளோட எண்ணம் சதா சிவனை நோக்கி இருந்தால் அது சிவமாக எரியும், செலவாகாமல் எரியும். உலகத்தை நோக்கியே போயிருந்தான் அவன் கொடுத்த எண்ணெய்லாம் தீர்ந்து போய் திரியும் ஓஞ்சி போய் ஒரு நாள் கறி கட்டியாக நிற்கும். அதோட அடிப்படை தான் ஊருக்கு வெளியே போட்டு கொளுத்திடுறான். ஏன்னா உள்ளே வைக்கிறது தீஞ்சு போச்சு. புரியுதா? இதுதான் சாமி விஷயம். எதுக்குன்னு கேட்கும்போது, இது வந்து இந்த மாக்கோளம் வந்து இது ஒரு ஜீவகாருண்யம்ப்பா. ஜீவகாருண்யம் வந்து எதுக்குன்னா, இந்த எறும்பு இது எல்லாமே வந்து சாப்பிட்றதுக்காக இந்த அரிசி மாவுல வந்து இதை கோலமா இட்டு இவங்களுக்கு வந்து ஒரு படையலா வந்து நம்ம கொடுக்குறோம் அப்படின்ற மாதிரி சொல்றோம். இப்ப இருக்கிற காலத்துல வந்துட்டு இப்ப அந்த கோலம் வந்து எதுக்காக சாமி? இப்ப அது வந்து எப்பவுமே அந்த கோலம் அதுக்காக தான். அதுக்காக இப்பதான் அதை மாத்திக்கணும். அதான் சாமி, இப்பதான் அதோட நோக்கம் மாறி போச்சு. மாத்திரும் அதுக்காக. புரியுதா? முன்ன கூட என்ன பண்ணுவாங்கன்னா, நம்ம இட்லி சுடுற மாவு மாதிரிலாம் அச்சுன்னு வர மாட்டாங்க. அது ரவையாக தான் இருக்கும். ஏன் தான் அப்பதான் வந்து ஒரு எறும்பால அந்த ரவையை கொண்டு போய் சேர்க்க முடியும். ஆனா இப்ப என்ன பண்ண, எதுக்கு கோலம் போறோன்னே தெரியாம நல்ல மைய மாவு இட்லி தோசை விடுற மாதிரி அடிச்சிடறாங்க. அங்கே போட்டால் அதால் என்ன பிரயோஜனம்? பிரயோஜனமே கிடையாது. அப்போ போடுறவங்களுக்கு தெரியணும் நம்மளோட சம்பிரதாயம் சாஸ்திரம் எல்லாம் எதுக்காகனா, எதை செஞ்சாலும் உன்னோட நிற்கக்கூடாது. வீட்டில் ஒரே ஒரு ஆளுகிறான், பாவம் எப்படிலாம் வரும் பாருங்க.
ஒரே ஒரு ஆள் வீட்டில் இருந்து அந்த வீட்டில் ஒரே ஒரு அடுப்பு எரிஞ்சு அந்த அடுப்பால் கிடைக்கக்கூடிய சாதத்தை அந்த ஒரே ஒரு ஜீவன் சாப்பிட்டால் அது மொத்தமும் பாவத்தில் போய் சேரும். அவர் தான் சம்பாதிக்கிறாரு, அவர் தான் சாப்பிட்றாரு. இதில் எங்கே சாமி பாவம் வந்ததுன்னா, தனக்காக ஒரு மனுஷன் அடுப்பை எரித்து அந்த சமையலை அந்த ஒரு மனுஷனே சாப்பிட்டா அது மொத்தமும் பாவத்தில் போய் சேரும். அவன் நரகத்தில் போய் சேருவான். அவன் எந்த பாவமும் செய்வானா, இந்த ஒரே ஒரு பாவத்தை செஞ்சாலே அவன் நரகத்தில் போய் செஞ்சிருவான். இது எவ்வளோ அநியாயமாகுது. ஆனால் இது ஒரு விதி, இதை எல்லா மகனும் சொல்லியிருக்கிறாங்க. அப்போ என்ன சாமி பண்ணோம்? உன் வீட்டில் அது பழைய சோறாக இருந்தாலும் அதை கொண்டு போய் இன்னொரு ஜீவனுக்கு போய் கட்டாயம் கொண்டு போய் சேர்த்துடணும். நீ தனிமரமாக நின்னா கூட நீ சாப்பிடும்போது ஒரு கைப்பிடி உணவாவது இன்னொரு ஜீவன் சாப்பிடணும் கூட. இல்லை, அதை சாப்பிட்டதுக்கப்புறம் தான் நீ சாப்பிட்ணும். அப்போ மட்டும்தான் அந்த சாப்பாடு உனக்குள்ள ரசமாகவும் கந்தமாகவும் மாறி உனக்கு என்ன கிடைக்கணுமோ அது கொண்டு வந்து சேரும். இல்லைன்னா மொத்தமும் பாவத்தில் போய் சேரும். அப்போ எப்படி வச்சுக்கிறாம, நீ எதை செஞ்சாலும் அது இன்னொரு உயிருக்கு ஏதோ ஒரு வகையில் உபகாரமாக இருக்கணும். அதனால் என்ன பண்ணிட்டாங்க, நீ டெய்லி கோலம் போடுவ, அப்போ தான் மகாலட்சுமி வருவான்னு நினச்சிப்ப. சரி, மகாலட்சுமி வருதோ இல்லையோ தெரியாது, மகாலட்சுமி வருதோ இல்லை அவங்க அக்கா வராங்களோ தெரியாது, யாராவது வந்து போட்டோம். ஆனால் நீ போகக்கூடிய கோலமாவது யாரோ ஒரு உயிருக்கு ஏதோ ஒரு ஜீவனுக்கு உருப்படியான வழியாக இருக்கட்டும் அப்படின்னு தான் ஒரு செயல்லையும் இதை செஞ்சுருக்காங்க. ஆனால் நாம் என்ன பண்ணிட்டோம், அடிப்படையை மறந்துடுவோம், சம்பிரதாயத்தை பிடிச்சிப்போம். அது எப்படி தம்மா இருக்கும், நல்ல கரும்பை எடுத்து போய் இதில் ஆட்டிட்டு சக்கையை நம்ம வச்சுக்கினேன் சாறு ஃபுல்லாக கீழே போகிற மாதிரி. சம்பிரதாயம் பிடிச்சிக்கிறதுனால ஒரு பயனும் இல்லை. சாரை பிடிச்சிக்கணும். எந்த செயல் செஞ்சாலும் இதுக்கான காரண காரியத்தை தெரிஞ்சு செய்யும்போது மொத்த பலனும் நமக்கு வந்து சேரும். புரியுதுங்களா? கோலம் போடும்போது இந்த கோலம் எத்தனை ஜீவனுக்கு உயிராக இருக்க போது தெரியலையே அப்படின்னு அதை போட்டோம்னா அந்த கோலம் போட்டதோட அருமை நமக்கு வரும், அதோட பலன் நமக்கு வரும். அப்போ தான் லட்சுமி வருவா. அப்போ நம்ம கோலத்தை போடும்போது வீட்டுக்காரனை திட்டிக்கின்னு கடன்காரனை திட்டிக்கின்னு கோலம் போட்டோன்னு சொன்னால் லட்சுமி எங்கேருந்து வர்றது? பக்கத்து வீட்டு லட்சுமி தான் வருவா. என்ன